எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, பிக் பாஸ் வந்து விதிமீறல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சைக்கிள் மிதிக்கணும், லேபர்ஸ்லேருந்து யாராச்சும், ஓகேவா? அதன்படி தீபக் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காரு, சைக்கிள் வந்து மிதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஜாக்லினும் போய் வந்து பாத்ரூமில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பாத்ரூம் ஏரியாவை ஒருத்தர் தானே யூஸ் பண்ணணும், 2 பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விதி மீறின காரணத்தினால விதி மீறினவங்க வந்து பார்த்தோம்னா அந்த சைடு லேபர் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகிடணும், ஓகேவா? தொழிலாளர் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகிடணும். அதன்படி ஜாக்லின் வந்து அந்த சைடு போயிடுறாங்க. நல்லா ஒரு மழை வந்து நல்லா கொட்டுது. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கப்பல இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க. பக்கத்தில் நம்மளுடைய ராணவ், அதாவது அருண் அவர்களுடைய தம்பி வந்து உட்காந்துருக்காப்புல. என்ன சும்மா இருக்கிறாம நம்மளுடைய ஜாக்லினை வந்து வாயை கலர்றாப்புல. என்ன சொல்கிறாரு, உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு தெரியுமா, நீ வாயை பேசாமல் மூடு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. தேவையில்லாமல், அதாவது ராணுவ பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாள் இல்லை, அவர் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தோம்னா தேவையில்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசி அவங்கள வந்து ஒம்போலக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ராணுவோடைய முக்கியமான ஒரு ஆயுதமே, ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா அருணோட தம்பி தான் அவர். அதாவது அருணும் இது மாதிரி தான் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து வாண்டடாக வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அருண். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஃபாலோ பண்ணுறாரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். தேவையில்லாமல் போயிட்டு அவங்கள்ட்ட இவர் அந்த பிரச்சனையிலே இன்வால்வாக இருக்க மாட்டார். பட் ஆனால் அவங்களுடைய வாயை கலரி அவங்கள ஏதாச்சும் பேச வச்சுட்டு இவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு திரும்பி சொல்ல வச்சுட்டு இவர் ஒரு இன்னசென்ட் மாதிரி வந்து பார்த்தோம்னா நடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ராணுவ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.